அனைவருக்கும் வணக்கம். இன்று 30/12/26 பரமபதம் வாசல் திறந்த நாள். அதாவது ஒருத்தர் மாயைன்னா என்னதுங்க? மாயைங்கிறீங்களே, மாயை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்னார். இன்று மாயை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன், கேளுங்கள். மாயை என்பது என்ன? அதை உடையவர் யார்? அது எப்படி வந்தது? அது எதனால் வருகிறது? மாயை என்பது பிரம்மத்திலிருந்து வேறானதா அல்லது மாயையும் பிரம்மமும் ஒன்றா? மாயை என்பது பிரம்மத்திலிருந்து வேறானது என்றால் பிரம்மமும் மாயையும் இரண்டாகுமே. அப்படியானால் ஒன்று மட்டும் உள்ளது, அது பிரம்மம் என்றும் சாஸ்திரம் கூறும் மகா வாக்கியம் பொய் ஆகிவிடுமே. மாயையும் பிரம்மம் இரண்டற்றது என்று அத்வைதத்தில் கூறினால் மாயை பொய் என்றும் பிரம்மமும் பொய்தானே. ஆகவே மேகங்களை கலைக்கின்ற சண்டாமர்தம் என்ற புயல் காற்றைப் போல மாயை கலந்த மகத்தான பெரியவங்களே, மேற்கண்ட அனைத்து சந்தேகங்களுக்கும் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நிலையில்லாத மாயை ஆகும். இங்கு ஒரு விஷயத்தை விளக்க வேண்டியிருக்கிறது. மாயை என்பது பொய் என்று உண்மையும் அன்று. குறிப்பிட்ட காலத்துக்கு உண்மை போல தோற்றம் அளிப்பதே மாயை. உண்மை என்பது உள் என்ற வேர் சொல்லிலிருந்து உருவானது, அதாவது உள்ளதென்று பொருள். ஆக உண்மை என்பது எக்காலத்திலும் உள்ளதாக இருத்தல் வேண்டும். எல்லாம் வல்ல இறையாற்றல் ஒன்றுதான் எப்போதும் இருக்கக்கூடிய உண்மை. ஆனால் இந்த பிரபஞ்சமானது குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே இருக்கக்கூடியது. ஆகையால் ஒரு வகையில் மட்டுமே உண்மை. ஆனால் அந்த காலக்கெடு முடிந்ததும் பிரபஞ்சமும் அழிந்துவிடும். ஆகையால் பொய்யாகவும் முடிகின்றது. அதே போலத்தான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும், ஈவன் மனிதன் உட்பட எல்லா ஜீவராசிகளும் குறிப்பிட்ட காலம் வரை இருந்து மறைகின்றன. இதற்கு பெயர்தான் மாயை. இதனை கயற்றரவு என்ற வார்த்தையால் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் விளக்குகிறார். அவரது பாடலும் பின்னால் குறிப்பிடுகிறேன். இப்போது விளக்கம் கழித்துட்டு கடைசியில் கூறுகிறேன். அதாவது காற்றில் அசையும் கயிறு தூரத்தில் நின்று பார்க்கையில் அரவு போன்று, அதாவது பாம்பு போல அசையும். அந்த காற்று நின்று விட்டால் அது வெறும் கயிறு என்பது தெரியும். அதுபோல பிராணன் என்ற காற்று இருக்கும் வரை உயிரினங்கள் அசைகின்றன, பின்னர் மடிந்து விடுகின்றன. ஆகையால் இவையெல்லாம் மாயை. மாயை என்பது இன்னது என்று உரைத்திட முடியாததினால் அது அநிர்வசனீயம் என்பர். அநிர்வசனீயம் என்றால் சரியாக நிரூபிக்க முடியாதது என்று பொருள். அதாவது மாயை என்பது பரபிரம்மம் என்ற ஒன்றை சார்ந்து இருப்பது ஆகும். அதாவது இங்கு சார்ந்து இருப்பது என்பது, நாம் மதிய நேரம் சூரிய ஒளியில் சாலையில் நடந்து செல்லும்போது நம்முடைய உடலின் நிழல் நம்மை சார்ந்து பின்தொடர்வது போல பரப்பிரம்மம் ஒன்றிடமிருந்து அது நிழல் போல இந்த மாயை தோன்றியதால் அதுவும் பரப்பிரமத்தை சார்ந்து இருக்கும் என்று அறிய வேண்டும். பரப்பிரம்மம் சுதந்திரமாக தனித்து இருந்தாலும் மாயை அதை சார்ந்து இருக்கின்றது என்பது களிமண்ணிலிருந்து செய்யப்பட்ட பானைகள் களிமண்ணை சார்ந்து இருப்பது போல, தங்கத்திலிருந்து செய்யப்பட்ட நகைகள் தங்கத்தை சார்ந்து இருப்பது போல பரப்பிரமத்தில் தோன்றிய மாயை பரப்பிரமத்தையே சார்ந்து இருக்கிறது. அதனால் மாயைக்கு தனித்து நிற்கும் சக்தி கிடையாது. இந்த மாயை பரப்பிரமம் போன்று சுதந்திரமாக தனித்து இல்லாதால் இதனை மித்யா என்று சாஸ்திரங்கள் அழைக்கின்றன. மித்யா என்பது ஒன்றை சார்ந்து இருப்பதாகவும் அதற்கு என்று ஒரு தனித்த சுயம் கிடையாது. அப்படிப்பட்ட மாயை என்ற ஒரு தத்துவத்திடம் இருந்துதான் இந்த உலகம் தோன்றியுள்ளது. இந்த உலகம் எந்த தன்மையுடன் விளங்குகிறதோ அந்த தன்மையைத்தான் மித்யா என்கிறோம். இந்த மாயையானது தன்னளவில் ஜடமாக உள்ளது. இந்த மாயை பரப்பிரமத்தை சார்ந்துள்ளதால் பரப்பிரமத்திடம் இருக்கின்ற குணங்களை எல்லாம் தன்னிடம் இருப்பது போல காட்டிக்கொள்ளும். ஆனால் உண்மையில் அந்த குணங்களும் கிடையாது. இதில் இரண்டு தத்துவங்களை பரப்பிரமத்திடம் இருந்து மாயை வாங்கி கொண்டு அதை தன்னிடம் இருப்பது போல வெளிப்படுத்தி காட்டிக்கொள்கிறது. அவைகளில் ஒன்று இருத்தல் என்ற இருப்பு நிலை, அதாவது சத்து.
மற்றொன்று சைதன்யம் என்ற சேதனம், உணர்வு அல்லது அறிவு, சித்து என்றும் கூறலாம். இதில் இருத்தல் என்பது பரப்பிரமத்தின் சத் சுரூபம். சேதனம், சைதன்யம் என்பது பரப்பிரமத்தின் சித் சுரூபம். இந்த இரண்டு குணங்களையும் வாங்கி கொண்டு மாயையானது எப்படி வெளிப்படுத்துகின்றது என்றால், சூரியனின் பிரகாசமான ஒளியை ஒரு கண்ணாடி வாங்கி கொண்டு அதை வெளிப்படுத்தும் பொழுது அந்த சூரிய ஒளியை அந்த கண்ணாடி தன்னிடம் இருந்து வெளிச்சமாக வெளிப்படுத்துவது போல மாயை பரபிரமத்திடம் குணங்களை வாங்கி கொண்டு அதை தன்னிடமிருந்து வெளிப்படுத்தி காட்டிக்கொள்கிறது. நாம் இதை எப்படி அறியலாம் என்றால், நாம் ஏற்கனவே கண்டது போல நாம் நடந்து சென்றால் நம் நிழலும் நடந்து செல்கிறது. உடனே நம்மை போன்றே நடக்கும் அறிவு நிழலுக்கு உண்டு என்று நாம் நிச்சயமாக நம்ப மாட்டோம். காரணம், அது நம்முடைய நடக்கின்ற செயலினால் வருகிய பிரதிபிம்பம். அதுபோல பரப்பிரமத்தின் இருப்பை மற்றும் அறிவை மாயை பிரதிபிம்பிக்கின்றது என்று அறிய வேண்டும். இவ்வாறு பரப்பிரமத்திடம் இரண்டு குணங்களை வாங்கி கொண்டு வெளிப்படுத்தும் மாயைக்கு மற்றொரு வேறுதான் ஈஸ்வரன் என்பதாகும். எனவே பரப்பிரமத்தின் துணை கொண்டு பிரமத்தின் குணங்களான இருப்பும் அறிவும் தன்னுடைய சுயரூபமாக வெளிப்படுகின்ற மாயைக்கு ஈஸ்வரன் என்று பெயர். அதாவது பரப்பிரமத்துடன் கலந்த சிருஷ்டிகர்த்தாவான மாயையை ஈஸ்வரன் என்பதாகும். பிரம்மனும் மாயையும் சேர்ந்துதான் ஈஸ்வரன் என்றும் கூறலாம். இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் என்னுடையது என்ற அபிமானமும் இந்த சரீரமே நான் என்ற அபிமானமும் கொண்டு இருப்பவர்கள் மாயையை உடையவர்கள் ஆவார்கள். மாயா என்ற தத்துவம் பரபிரமத்திடமிருந்து இருத்தல் சத்து, அறிவு சித்து என்ற இரண்டு தத்துவங்களை வாங்கி கொண்டு பிரதிபிம்பிக்கின்றது. அறிவு மற்றும் ஜடம் என்ற இரண்டை பற்றி புரிதலும் இல்லாமல் தன் உடலை உண்மை என்று கருதுவதும் இந்த உலகத்தை உண்மை என்று நம்புவதும் இந்த ஜடமான உடலில் 3 அவஸ்தைகளான விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம் என்ற அனுபவங்களுக்கு காரணங்களை அறியாமலும் இவைகளால் உண்டான இன்பத் துன்பங்களினால் மயக்கத்தை அடைந்து பிறப்பு இறப்பு என்ற நீங்காத நோயை கொடுக்கின்ற மாயை என்பது ஜீவர்களின் அறியாமையினால் வந்தது எனலாம். பரப்பிரமம் தன்னை உருவத்தில் இந்த உலகமாக பிரதிபிம்பித்து கொண்டு வெளிப்படுத்துவதை அனைவரும் கண்கூடாக கண்டாலும் இந்த பொய்யான உலகத்தை, இதன் இரகசியத்தை யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. அதாவது ஆகாசம் முதலான பஞ்சபூதங்களும் அதன் வெளிப்பாடாக உள்ள இந்த அகண்ட பிரபஞ்சமும் அதில் பூமி என்ற உலகமும் இந்த உலகத்தில் காணப்படுகின்ற அனைத்து உயிர்களும் உண்மையாக தோன்றினாலும் அதன் இரகசியத்தை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. இவ்வாறு அறிய முடியாத மாயை சக்தியை பரப்பிரமத்தின் பிரதிபிம்பம் என்று மட்டுமே அறிய முடியும். உதாரணமாக, மனிதனின் நிழல் மனிதனை சார்ந்து மட்டுமே இருப்பது போன்று பிரமத்தின் நிழல் பிரமத்தை சார்ந்து மட்டுமே இருக்கும், பிரமத்துடன் சேர்ந்து இருக்காது. மாயா சக்தி காரணமான மாயாவி அதுபோல உண்மையாக தோன்றும் இந்த உலகமும் உலக காரியங்களும் அதில் காணப்படுகின்ற உருவங்களும் அதன் பெயர்களும் அனைவருக்கும் கண்கூடாக தெரிகின்றது. இந்த தோற்றத்திற்கு காரணமான மாயாவியாகிய ஈஸ்வரன் இருப்பதும் இந்த உலகத்தின் வாயிலாக அறியப்படுகின்றது. அப்படிப்பட்ட மாயாவியான ஈஸ்வரனின் மாய விளையாட்டுக்களை கண்கூடாக கண்டாலும் அதன் மாயா சக்தியை கண்ணால் காண முடிவதில்லை. இதிலிருந்து மாயாவிக்கு வேறாக அவனது மாயா சக்தியில் இருப்பது போன்று பிரம்மத்திற்கு வேறாக அவரது மாயா சக்தி இருக்கிறது என்றும் உண்மை. மேலும் நமது முண்டாசு கவிஞர் பாரதியார் அவர்கள் தன்னுடைய பாட்டில் கூட ஒரு இடத்தில் சொல்கிறார்கள். அந்த பாட்டை இப்பொழுது கூறுகிறேன். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்களெல்லாம் சொற்பனந்தானோ, பல தோற்ற மயக்கங்களோ, காலமென்ற ஒரு நினைவும் காட்சி என்ற பல நினைவும் கோலமும் பொய்களோ, இங்கு குணங்களும் பொய்களோ, காண்பவெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்பமென்றோ, நானும் ஒரு கனவோ இந்த ஞானமும் பொய்தானோ. அதாவது சித்து அசைவு ஏற்பட்டால் தான் இந்த பிரபஞ்சம் தோற்றமளிக்கும். சித்தின் வேறுபாடு உடைய புத்தி நாம் கண்ணுக்கு புலப்படுவதைகளை சத்தியமாக காண செய்கிறது. இதுவே நியதி. புத்தியின் எல்லையை தாண்டி சித்தின் சொரூபத்தை அடைந்தால் இப்பிரபஞ்சம் பொய் என்று தோன்றும். இதையே வேதங்கள், உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம் மற்றும் நமது மகான்களும் உலகம் மாயை என்று கூறியுள்ளார். நமது பாரதியாரும் இந்த கவிதையிலும் அதை பற்றி தான் கூறியுள்ளார்.
இத்துடன் இன்றைய பத்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை தொடரலாம் அடுத்த பத்திக்கு.